போன்ஜோர் சினிஹேட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விடாமுயற்சி படத்த பத்தி தான் பார்க்க போறோம். அந்த படத்துல என்னென்ன சொல்ல வராங்க, அந்த படத்தோட கருத்துக்கள் என்ன, அந்த படம் எப்படி போகும், அதோட இதுக்கு வரைக்கும் அதுக்கு நடந்துற பட்ஜெட், இதுக்கு அடுத்து என்ன நடக்கும், அதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எந்த ஒரு டிலேயுமே இல்லாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து அஜித் சார் பேர் வந்து அர்ஜுன். அர்ஜுன்றவர் வந்து அவங்க ஒய்ஃப் பேரு கயல். அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருச்சு. ஆனா, அவங்க மேரேஜ் லைஃப் வந்து அவ்வளோ ஸ்மூத்தா போகாத காரணத்தினால, அவங்க வந்து ஒரு டைவர்ஸ் மாரி ஏதோ சம்திங் செப்பரேட் ஆயிருக்காங்க. அப்ப வந்து கயல் அவங்க வந்து லைக் அஜர்பைஜான்ல ஒர்க்ல இருக்காங்க போல. அப்ப வந்து போயிருக்கும்போது ஒரு நோட்டோரியஸ் குரூப் வந்து கயல வந்து புடிச்சுட்டு போயிறாங்க. அத வந்து அவங்க மேல ஒரு பாசத்துல இருக்கிற அர்ஜுன் வந்து அவங்கள தேடி போற ஒரு பர்சூட் தான் இந்த படத்துடைய ஒன்லைனாவே இருக்குது. இந்த படத்துடைய பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 225லேருந்து 300 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்லல, நெட்ல போட்டுருக்காங்க. இதுல வந்து ஆக்டர் அஜித் குமாரோட சேலரியே வந்து 100 க்ரோர்ஸ் போயிருச்சு. மீதி சேலரிலாம் ஒரு 50, 55 கணக்கு வச்சோன்னா, ஒரு 160 க்ரோர்ஸ் வந்து சேலரிக்கே போயிரும்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இதுதான் லைக் நானா சொல்றது தான். கன்ஃபார்மா தெரியல எனக்கு. 160 போயிருச்சுன்னு வைங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு அஃபிஷியல் ரீமேக் படம். பேரமவுண்டோடைய பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் படம். ஸோ, அதனால வந்து பெரிய பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பேரமவுண்ட் பிக்சர்ஸ் வந்து எனக்கு 16 கோடி குடுங்க. பிளஸ் படத்துல வந்து வர ப்ராஃபிட்டையும் எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேரமவுண்ட் பிக்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போக தான் வந்து மீதி இருக்க படம் தான் வந்து ஃபிலிம் மேக்கிங்க்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே ரிச்சான சினிமாட்டோகிராஃபி, ஹை ஆக்டேன் மியூசிக்கு, நல்ல டைரக்ஷன் இது எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா, மகிழ் தேவனோட ஒர்க் வந்து அவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது என்ன அப்புட்ன்னா, இந்த படம் வந்து பெரிய பாக்ஸ் ஆஃபிஸ் ஹிட் ஆகுமா? அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஏன் அப்புட்ன்னா, இது ஒரு மாஸ் படம் இல்ல. இது ஒரு கிளாஸ் படம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு படம். இந்த படத்தில வந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ட்விஸ்ட்டு, டர்னு அதெல்லாம் வந்து பெருசா இருக்காது. டர்ன்ஸ் இருக்கும். பட் லைக் அவ்வளோ பெருசா இருக்காது. அது போக இந்த படம் வந்து 2 இயர்ஸா ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு. அதுக்கு ரீசன் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்புட்ன்னா, அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸு, விண்டு அந்த ப்ராப்ளம் பத்தி நெறையா சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அது எப்புட்ன்னா ஒன் டே நடக்கிற கத. அது வந்து ஒரு நாள்ல, ஒரு நாள் ஒரு சாயங்காலம் ஒரு மாரி இருக்கும். இன்னொரு நாள் இன்னொரு சாயங்காலம் வேற மாரி இருக்கும். பட் அந்த கிளைமேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையா காத்திருந்து சன்லைட்டு எல்லாமே முந்தின நாள் எடுத்து அதே கன்டினியூட்டா எடுக்கிறதுனாலே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஸோ, அதனால தான் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் மேட்டருக்கு வருவோம். இப்ப இந்த படம் வந்து லைக்காக்கு ஒரு நல்ல படமா இருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா நல்ல படமா தான் இருக்கும். ஆனா பாக்ஸ் ஆஃபிஸ் ஹிட் படமா இருக்கும்னு கேட்டா, அது தெரியாது. அத பார்ப்போம். வேர்ல்ட் வைஸ் ரிலீஸ் பண்றாங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். படத்தோட மியூசிக் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அந்த படத்துல வந்து அனிருத் வந்து 2 பார்ட் வந்து மேக் பண்ணியிருக்காரு. 1 வந்து மொத்தம் 2 பார்ட்டுமே அவுட் ஆச்சு. 1 வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து சவடிக்கா. அது வந்து ஒரு பெரிய மேரேஜ் வைப் தர ஒரு ஹிட் சாங்கு. அது ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பத்தி கிட்ஸ்ன்னு ஒரு செம்ம பாட்டு. ஸோ, லிட்டரலா லைக் இந்த ட்ரெய்லர்ல விடாமுயற்சின்னு வரும்போதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தவனுங்கலாம், ஃபயரு விடாமுயற்சி தான் அப்படின்ற மாரி கொண்டு வந்தாரு அனிருத். பத்தி கிட்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆயிருச்சு. அப்புறம் வந்து சௌரிக்கா ரீலோடுன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அது ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அது ஏன் எப்படி விட்டாங்கன்னு கூட தெரியாது. ஒரு அனௌன்ஸ்மென்ட்லாம் விட்டாங்க. ஸோ, அதுவும் ஒரு பக்கத்து போய்க்கிட்டு இருக்கு. அது எதுக்குன்னு தெரியல. அது போக இந்த படத்துல வந்து மெலடி நம்பர் ஒண்ணு இருக்கு. மெலடி சாங் ஒண்ணு இருக்கு. ரிலீஸுக்கு முன்னாடி வரும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. எப்ப ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றது பத்தி எனக்கு தெரியல. இப்போ மகிழ் மூவில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெலடி சாங்னாலே நல்லாருக்கும். லைக் இப்போ தடமல வந்து ஒரு இணையே, கலகத்தனில ஒரு ஹே புயலே, மீகாமன்ல ஒரு ஏன் இங்கு வந்தான், தடையற தாக்கல கேளாமலைன்னு சொல்லிட்டு பாடல் நல்லாருக்கும். இதுலயும் ஒரு மெலடி சாங் இருக்கும்னு நம்புறேன். அது வந்து ஒரு படத்துல வரலாம். மேபி லைக் அது ரிலீஸ் பண்ணலாம். போஸ்ட் கிரெடிட்ல வரலாம். நம்பிக்கை இருக்கு. ஸோ பார்க்கலாம். இப்போ விடாமுயற்சிய சுத்தி வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்புட்ன்னா, படம் வந்து தேறுமா? தேறுமா? அப்படிங்கிறது தேறாதா? அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின். என்ன கேட்டா படம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் அந்த படம் வந்து ஃபேன்ஸ் ஹிட்டா இருக்குமானா, இருக்காது. அதுக்கு வந்து குட், பேட், அக்லி இருக்கு. இது வந்து ஒரு கிளாசிக்கலான படம். இது வந்து அந்த அப்ரோச் பண்ணுங்க. அப்பதான் வந்து படம் நல்ல படம்னு சொல்லுவீங்க. இந்த டைரக்டர பொறுத்தவரைக்கும் இவர் எடுத்த படங்கள்ல தடம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான சூப்பரான படமா இருக்கும். எந்த படம் வந்து பெரிய ஹிட் அடிச்சிருக்காது. பட் ஆனா நல்லாருக்கும். மீகாமன், காகத்தலாம் எல்லாமே டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா இது என்ன பிரச்சனை அப்டின்னா, தடம்ல வந்து லவ் ட்ராக் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 30 நிமிஷம், 35 நிமிஷத்திலேயே வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பெருசா லவ் ட்ராக்ன்னு படம் போற ஃப்ளோ வந்து கட் பண்ணாம வரும். ஆனா,
மீகாமன், கழகத் தலைவன் இந்த 2 படத்த எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, லவ் போர்ஷன் வந்து நடுவுல நடுவுல சொல்லிருப்பாங்க. நல்லா படம் போயிருக்கு டக்குன்னு பார்த்தா லவ் போர்ஷன் வந்துரும். எதுக்கு லவ் வருது? ஏன் லவ் வருது? அப்டின்னே தெரியாது. சும்மா உள்ள உள்ள இருக்கும். ஆர்கானிக்காவே இருக்காது. ஆனா தடையற தாக்கல் வந்து கொஞ்சம் லவ் வந்து ஆர்கானிக்கா பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். படம் ஃப்ளோ போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு அத வந்து நெனச்சு பார்த்துக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டுலாம் வந்துகிட்டு இருக்கும். இந்த படத்தையும் வந்து ஒரு வேள படம் நல்லா வேகமா போய்க்கிட்டு இருக்க நேரத்துல டக்குன்னு கட் பண்ணி த்ரிஷா கூட இந்த மொமெண்ட்ஸ் நெனச்சு பார்க்குறேன்னு சொல்லி அஜித் நெனச்சாரு அப்டின்னா, படம் வந்து அவுட்டு. அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட்டே வந்து முடிச்சுட்டு அந்த ஃப்ளோ வந்து பெர்ஃபெக்ட்டா கொண்டு போனாரு அப்புட்ன்னா, படம் சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட டீசர்ல வந்து ஒரு போஸ்டர் வரும். இட்டு படத்துல இருக்கிறவரோட ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் வரும். அது வந்து எதுக்குன்னு கொஸ்டின்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. தியரிலாம் இருக்கு. நெறைய ஃபேன்ஸ் தியரிலாம். ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸிங் போஸ்டர்ன்னு கூகுள்ல டைப் பண்ணாலே வந்து அது வந்துரும். ஸோ அதனால அத போட்டுருக்காங்கன்றது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். படத்தோட ஃபேக்ட்ஸ் பத்திலாம் பார்ப்போம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் 1997 படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். ஆனா படத்துல வந்து நெறைய சேஞ்சஸ் வந்து வச்சிருக்காங்க. நெறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அந்த மேரேஜ்லாம் லைஃப்லாம் காட்டுறாங்க. எப்படி ஒண்ணா இருந்தாங்க காட்டுறாங்க. 4 ஸ்டேட்டஸ்ல அஜித் சார் வராரு. ஸோ அந்த மாரி சேஞ்சஸ்லாம் நெறைய படத்துல பண்ணியிருக்காங்க. தேவையானதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த படத்துல வந்து கேரக்டர்ஸும் கொஞ்சம் கம்மியான கேரக்டர்ஸ் தான். ஒரு 15 கேரக்டர் இல்ல 20 கேரக்டர் தான். ஸோ அதனால வந்து மனசுல வச்சு இருக்க மாரி தான் இருக்கும். ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் இந்த படம் வந்து ஒரு ஃபாரின் ஆக்ஷன் ஃபிலிம்னால இது விஸ்வாசம் மாரி ரூட்டடா இருக்காது. ஸோ ஃபேன்ஸ் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி தான் வரணும். மேபி ஃபாரின் ஃபிலிம்னால அவ்வளோ தூரத்துக்கு வந்து கனெக்ட் ஆகுமான்றது பெரிய டவுட் தான். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.